மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எங்க போவார்கள்? ஆசியாவிலே 2ஆம் இடத்தில் இருக்கிற கோயம்பேட்டில் தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியலன்னா வேற எங்க போய் வாழ முடியும்? தமிழ்நாட்டில இருந்து வேலை செஞ்சுட்டு போறான். ஏன்னா பணத்தை சம்பாரிச்சு பார்த்துட்டான், கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டான். அவன் ஊர்ல வந்து 500 ரூபாய் சம்பளம் கிடைக்காது, இங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 1500 சம்பாதிக்கிறான். அதனால அங்க வரும்போது 4 பேர் திட்டு வருவான். நான் போய் 10 பேர் திட்டு வந்தாலும் ஒருத்தன் கூட வேலை தர மாட்டாங்க. அவனுக்கு 10 பேர் கொண்டு வந்தாலும் வேலை தராங்க. இந்திக்காரன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை தராதரத்தை. என்னன்னா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாடு வெளியில் போயிலனால உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு வெளியில் லட்சக்கணக்காக தமிழ்கார பசங்க இருக்காங்க. நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அந்த திங்கிங் யாருமே ஹிந்திக்கார பண்ண மாட்டாங்க. இவர் தமிழ்கார நம்ம ஊரில் இருக்கா, என் ஊரில் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து 500-700 தமிழ்கார பசங்க இருக்காங்க. போர்வெல் ஒர்க்கெல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அவர் தான் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் ஸ்நாக்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணி, ஹோட்டல் ஓப்பன் பண்ணி, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் நினைக்காத ஹிந்திக்கார பசங்க தமிழ்நாடுல இருக்காங்க, ஜாஸ்தி சம்பளம் வாங்குறாங்க. ஹிந்திக்கார பசங்களுக்கு ஏன் தமிழ்நாடுல வேலை கொடுக்குறாங்கன்னா அப்புறம் நல்லா வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு மாதிரி பாத்ரூம் போயிட்டு ஓபி போட மாட்டாங்க. நீங்கள் வந்து பாத்ரூம் போயிடுவாங்க, 8 மணி நேரம் வேலைக்கு வந்து 10 மணி நேரம் பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வேலை தரம் இல்லாமல் ஹிந்திக்காரருக்கு வேலை கொடுக்குறாங்க. இதே வந்து வெரி வெரி சீப் லெவல் மைண்ட் செட்னா இந்த மாதிரி திங்கிங் பண்ணக்கூடாது.